விஜயகுமார், சிம்ரன் இவங்களோட நடிப்புல பார்த்தோம்னா டூரிஸ்ட் ஃபேமிலி வெளியாகி இருந்துச்சு. இந்த படம் வந்து லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருந்தாலும் வசூல் ரீதியாவும், விமர்சன ரீதியாவும் மக்களிடையே வந்து நல்ல வரவேற்பு தான் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தோட டைரக்டர் அபினேஷ் ஜீவந்த் அடுத்து என்ன படம் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இல்ல நான் படம்லாம் எடுக்க போறதில்ல, நானே ஹீரோவா கிளம்பிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது படத்துலயும் நடிச்சிருக்காரு. அந்த படம் தான் வித் லவ். இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் மகேஷும் இணைச்சு தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா தயாரிப்பாளரான அருண் விஸ்வா வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் விமர்சனம் சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ செம்மையா ஆக்ட் பண்ணிருக்காங்க, ஹீரோயினும் செம்மையா ஆக்ட் பண்ணிருக்காங்க. நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு எமோஷனல் கலந்த ஒரு ஃபன்னான மூவி பாக்குற ஒரு சூழ்நிலையை எனக்கு கொடுத்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், மகேஷ் இவங்களோட ஒளிப்பதிவாளர், அப்புறம் இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் இவங்களெல்லாம் பத்தி ரொம்பவே பெருமையா பேசி போட்டிருக்காரு. படம் வந்து முக்கிய அமைஞ்சிச்சு அப்படின்னா இது எல்லாமே டோட்டலா காலி ஆயிடும். படம் எப்ப வெளியாக போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக இருக்கு.